ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் தான் போடுவேன் தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பிளிட்டு இல்லை போனஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான என்ன, இது ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்ன, போனஸ் இஷ்யூனா என்ன, அது ரெண்டுத்துக்கும் உண்டான என்ன டிஃப்ரென்சஸ், கீ டிஃப்ரென்சஸ், இது எதுக்காக இந்த கம்பெனிஸ்லாம் இதை கொடுக்குறாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்போ தான் உங்களுக்கு பவர் பேக்டான இது உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்குள்ளே போயிடும். ஸ்டாக் ஸ்பிளிட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஷேருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது சொல்லணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் எக்ஸிஸ்டிங் ஷேரோட ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு கம்பெனியோட ஷேர் 100 ஷேர்ஸ் வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனியோட ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் பார்த்தீங்கன்னா 5 rupees. அண்ட் அந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் இருக்குது. சரிங்களா? இப்போது ஸ்டாக் ஸ்பிளிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 5:1, அதாவது 5:1 ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் என்ன 5 rupees சொல்லியிருந்தோம். ஸோ அதை டிவைட் பை 5 பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் 1 ரூபியாக மாறிடும். அதேமாதிரி நம்பர் ஆஃப் ஷேரு எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், 100 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 100 ஷேர்ஸ் அதை இப்போது 5 times மல்டிப்ளை பண்ணல 500 ஷேர்ஸாக மாறிடும். சிமிலர்லி அந்த ஷேரோட ப்ரைஸ் 10 rupees இருந்தது இல்லையா, அதை டிவைடட் பை 5 பண்ணல அதோட ஷேரோட ப்ரைஸ் 2 rupees மாறிடும். ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதோட வேல்யூ 10 rupeesல ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 100 into 10 1000 rupees. இப்போது ஸ்டாக் ஸ்பிளிட் 5:1 ரேஷியோவில் ஸ்பிளிட் ஆனோன்னே நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னேன், 500 ஷேர் ஆச்சு. அண்ட் உங்களோட ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னேன், 2 rupees ஆகிருக்கு. ஸோ 500 into 2 எவ்வளோ, அதே 1000 rupees தான். ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் இன்வெஸ்டடாக இருக்கீங்க அந்த ஷேர்லனா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் நம்பர் ஆஃப் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பட் அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்குமே தவிர ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. இப்போ ஸ்டாக் போனஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் போனஸ் அப்படின்னா உங்களுக்கு இது எப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு டிவிடெண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிவிடெண்டாக கொடுக்காம ஒரு ஸ்டாக்காக கொடுக்கல, அந்த ஸ்டாக் டிவிடெண்டாக கொடுக்கல, அது ஸ்டாக் போனஸாக கொடுக்குறாங்க. இது எந்த விதமான டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இல்லாமல் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸை ரிவார்ட் பண்ணுறதுக்கு, எப்படி நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயிஸை ரிவார்ட் பண்ணுறதுக்கு போனஸ் கொடுப்பாங்களோ, நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ரிவார்ட் பண்ணுறது தான் இந்த போனஸ் ஷேர்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இப்போது கேல்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் நீங்கள் இப்போ 100 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 5 rupeesல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த கம்பெனியோட ஷேர் 10 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது உங்களுக்கு ஸ்டாக் போனஸ் 4:1 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது 4:1 ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது. நியூ ஃபேஸ் வேல்யூவும் ஓல்டு ஃபேஸ் வேல்யூவும் அதே தான் இருக்கும், அதே 5 rupees தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது இதோட ஓவரால் கேபிட்டல், அதாவது அந்த ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது எங்கே இருந்தப்போ அதுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியோட கேபிட்டல் ரிசர்வ்ஸ்லேருந்து அதை டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி டிடெக்ட் பண்ணனால உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ ஓல்டு ஃபேஸ் வேல்யூவும் நியூ ஃபேஸ் வேல்யூவும் அதே தான் இருக்கும், 5 rupeesல இருக்கும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 100 ஷேர்ஸ் இருந்திருந்தோம். ஸோ 4:1 ஸ்பிளிட்டர்ஸ்னால் என்ன மீனிங்னா எவ்ரி 1 ஷேருக்கு 4 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி 100 ஷேர்ஸ் இருக்குது, 100 ஷேர்ஸுக்கு இன்னொரு 100 into 4 400. ஸோ 100 + 400 500 ஷேர்ஸாக மாறுது. அதே மாதிரி உங்களுக்கு ஓவரால் ஷேரோட ப்ரைஸ் 10 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 10 rupees டிவைடட் பை
உங்களுக்கு அதோட என்ன வேல்யூ ஆல்ரெடி வந்து இருந்த வேல்யூ இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1+4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 rupeesனு வந்துடுது. ஸோ அகைன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து எந்த விதமான அடிஷ்னல் இதுவும் இல்லை, எந்த விதமான கம்மியும் இல்லை. அவங்களுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அதே தான் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது வந்து இதோட எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து போகலாம். இது எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:1 5:1 இது 4:2 அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்டாக் ஸ்பிளிட்டில் என்ன டினோட் பண்ணுது, அதே மாதிரி போனஸ் இஷ்யூவில் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஸ்டாக் வந்து 4:1 ஸ்பிளிட் ஆகுது, அதாவது 4:1 ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னாங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த 1ன்னு இருக்கு இல்லையா 4:1 அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது அந்த 1ங்கிறது என்ன டினோட் பண்ணுதா, அதுதான் வந்து ஒரிஜினல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அந்த ஒரு ஷேர் வந்து எவ்வளோவா வந்து டிவைட் பண்ணி பார்த்தா எவ்வளோவா வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுறது தான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து மீன் பண்ணுது. இது அதுலேயே பார்த்தீங்கன்னா 3:2ன்னு போட்டாலும் அதே தான், 5:1ன்னு போட்டாலும் அதே தான். ஸோ ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்பர் ஆஃப் ஷேரு, லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் வந்து எவ்வளோ ஷேராக வந்து அந்த நம்பர் ஆஃப் ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து அதை டினோட் பண்ணுது. இதே போனஸ் ஷேர் எடுத்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அகெயின் ஸ்டில் எவ்வளோ ஆக்சுவல் ஷேர் இருக்குது அப்படிங்கிறது தான் அதே தான், அதுலேருந்து சேஞ்ச் இல்லை. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து எவ்வளோ ஷேராக அது வந்து போனஸ் ஷேர் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. 1:2 ரேஷியோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1:2னா 1:2 ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன மீனிங்னா ரைட் சைடில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் 2 ஷேர் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த 2 ஷேருக்கு உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு மீனிங். இப்போ உங்ககிட்ட வந்து 10 ஷேர் இருக்குது அப்படின்னா 1:2 ரேஷியோவில் உங்களுக்கு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, என்ன ஆகும்னா ஸோ 10 ஷேருக்கு 5 போனஸ் ஷேர் உங்களுக்கு அலாட் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உங்ககிட்ட 11 ஷேர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் 5 தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். ஏன்னா கண்டிஷன் என்ன, 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸு, சரிங்களா. இப்போது 11 ஷேர் வச்சிங்கன்னா அதில் வந்து அந்த ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸோ அதுக்கு வராது உங்களுக்கு. ஸோ ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் கிடைக்கும், அதுதான் வந்து அதோட மீனிங். இன்னொரு கம்பேரிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து 10 ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா 2:1 இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா என்னென்னா 2:1. அப்போது நீங்கள் வச்சுருக்க எவ்ரி ஒரு ஷேர் வந்து 2ஆக வந்து டிவைட் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படின்னா நீங்கள் 10 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ ஆகும், 20 ஷேரை வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட மீனிங். அதே மாதிரி இப்போ போனஸ் வந்து அதே 2:1 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 2:1 ரேஷியோவில் ஃபார் எவ்ரி 1 ஷேர் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஃபார் எவ்ரி 1 ஷேர் 2 ஷேர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, 10 ஷேர் இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், அடிஷ்னல் 20 ஷேர்ஸ் கிடைக்கும். அப்போது 10 + 20 30. ஸ்டாக் ஸ்பிளிட்டில் பார்த்தீங்கன்னா 20 தான் கிடைக்கும். போனஸ் ஷேரில் அதே 2:1னா வந்து 30 ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னா உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் உங்களோட ஷேரோட ப்ரைஸ் வந்து டைல்யூட் ஆகி கம்மியாகுது. பட் ஓவரால் வந்து ஆன் த ஹோல் வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை போனஸுக்கு முன்னாடியோ என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து ஆஃப்டர் வந்து ஸ்ப்ளிட்டோ இல்லை ஆஃப்டர் போனஸ்க்கு அப்புறம் இருக்கிற அதே வேல்யூ தான் வந்து ரீட்டைன் ஆக போகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கேபிட்டலுக்கும் போனஸுக்கும் வந்து போனஸ் இஷ்யூஸ்க்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி ஆஃப் த ஷேர் கேபிட்டல், இன்னொன்று வந்து ஃபேஸ் வேல்யூ. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து இட் கெட்ஸ் ஸ்பிளிட்டட் அப் பை நம்மளோட எவ்வளோ என்ன ஃபேக்டருக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது டிவைட் ஆகிரும். அதுதான் வந்து ஆனால் ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் கம் டவுன் டிராஸ்டிக்லி. எந்த அளவுக்கு வந்து இது இருக்கோ அது அப்படியே டிவைட் ஆகி வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்கும். பட் ஆனால் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான சேஞ்சஸ் வந்து இருக்காது. இதனால ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து இருக்காது ஸ்டாக் ஸ்பிளிட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வந்து 1 lakh ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி அது வந்து 100 rupeesக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupeesனு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சினாரியோவில் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து 2:1 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஒரு போனஸ் வந்து 1:1 அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து 2-for-1 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஸோ அப்போது ஃபார் எவ்ரி ஒன் ஷேர் அதை வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபேஸ் வேல்யூ என்ன ஆகுது, அது ஃபேஸ் வேல்யூ வந்து 10 டிவைடட் பை 2, அதாவது ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூ என்ன 10, ஸோ என்ன ஃபேக்டரில் ஸ்ப்ளிட் ஆகுது, ஃபார் எவ்ரி ஒன் ஷேர் 2 ஷேரை வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட புது ஃபேஸ் வேல்யூ என்ன, ரெடியூஸ்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 5 rupees வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 5 rupees இருக்குது. ஸோ நம்ம ஷேரோட ப்ரைஸ் என்ன 100 rupeesல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னேன். அதை வந்து டிவைடட் பை எவ்வளோ ஃபேக்டரில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு சொன்னோம், 2ல் வந்து 2:1ன்னு சொன்னோம். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகுது, 50 rupeesக்கு வந்து ட்ரேட் ஆகும். ஸோ 50 rupeesக்கு ட்ரேட் ஆக போகுது ஷேர்ஸு. அண்ட் இது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 5. அண்ட் உங்களுக்கு அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன இருக்க போகுது, 1 lakh ஷேர்ஸ் வந்து என்ன ஆகும், இன்ட்டு 2 பண்ணையில் 2 lakh ஷேர்ஸாக வந்து மாறிடும். பட் போனஸ் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறவே மாறாது. அந்த 10 rupeesனால் அது 10 rupeesல தான் இருக்கும். ஸ்டாக் ஸ்ப்ளிட்டில் அந்த 10 rupeesங்கிறது 5 rupeesஆக வந்து கம்மியாயிடுச்சு. போனஸில் வந்து அது கம்மியாகாது. டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரி ஆகும். ஸோ டோட்டல் ஷேர் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபேஸ் வேல்யூ இன்டு த மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ இந்த சினாரியோவில் இந்த எக்ஸாம்பிளில் இப்போ ஃபேஸ் வேல்யூ என்ன இருக்குது, 5 rupeesஆக வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் ஸ்ப்ளிட் போது பார்த்தீங்கன்னா 5 rupeesஆக குறைஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 lakhsஆக வந்து மாறி இருக்குது. ஸோ டோட்டல் வந்து என்ன 10 lakh வேல்யூவில். ஸோ இப்போ அதே போனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போனஸ் ஷேரில் ஷேர் கேபிட்டல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மாறல. ஸோ 10, ஸோ அதே ஒரிஜினல் வேல்யூ 10ல் இருக்குது. அண்ட் இன்டூ அதோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh ஷேர்ஸாக வந்து மாறி. ஸோ டோட்டல் வந்து ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 10 into 2 lakhsனா 20 lakhs. ஸோ இந்த 20 lakhs போது இந்த 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஸ்பிளிட்டில் 10 lakhs இருந்தது, அதே போனஸ் ஷேர்னா 20 lakhsஆக வந்து ஷேர் கேபிட்டல் மாறிடுச்சு. அப்போ 10 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த 10 லட்சம் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து அந்த 10 லட்சத்தை வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி டிடெக்ட் பண்ணுறதுனால கம்பெனி வந்து அது வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து டிவிடெண்டாக கொடுக்காம அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்து அது ஷேர் டிவிடெண்டாக வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. திஸ் இஸ் அகைன் டன் ஃபார் அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கணுன்றதுக்காக வந்து பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ஒரு சார்ட்டாக வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இது பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். அதாவது பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன் என்ன, அதே மாதிரி வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணால் எப்படி மாறுது, அதே நம்பர்ஸ் வந்து எப்படி மாறுது, அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணல எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ ஷேரோட ப்ரைஸ் வந்து 100ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன். இப்போ வந்து 1-for-1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 50ஆக வந்து மாறிடும். இதே வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டை 2-for-1 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 50ஆக மாறி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன் 10 rupeesல வந்து இருந்தது. போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10 rupees அதே தான் வந்து இருக்கும். இதே ஸ்டாக் ஸ்பிளிட்டில் என்ன இருக்கும், அந்த 2-for-1க்கு போட்டோன்னா அது 5 rupeesஆக வந்து மாறி இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எடுத்திங்கன்னா பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன் 1 lakhல இருந்திருக்கு. பட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 lakhsஆக வந்து மாறிடுச்சு. அகைன் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhsஆக தான் வந்து இது மாறி இருக்கு. ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன் 2 lakhsல இருந்திருக்கு. இப்போ போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 1 lakh வந்து ரிசர்வ்லேருந்து கம்மியாக இருக்குது இந்த காம்பினேஷனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டில் வந்து அது எதுவும் சேஞ்சஸ் இல்லை, அது அப்படியே 2 lakhsல தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இருக்கக்கூடிய கீ டிஃப்ரென்ஸ். இந்த மெட்ரிக்ஸ் வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து கம்பெனி வந்து ஒரு ஷேர் போனஸ் வந்து எவ்வளோ வேணாலும் போனஸ் கொடுத்துக்கிட்டே வந்து போகலாம். அது வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் இருக்குது, அவங்களோட கம்பெனி எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் இதே ஸ்டாக் ஸ்பிளிட்டுன்னு வரையில் அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணிக்கிட்டே ஸ்பிளிட் ஆகல டிவைட் ஆகி வரையில் ஃபைனலாக வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ 1 rupee வரைக்கும் தான் நீங்கள் டிவைட் பண்ண முடியும். ஃபர்தராக அந்த ஷேரோட நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறது, 10 rupeesல இருக்குன்னா அது 5 ஆகும். எந்த காம்பினேஷனும் போட்டு வரையில கடைசியாக 1 rupeeக்கு வந்துருச்சுன்னா ஃபேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஆக்ஷன்லாம் எதுக்கு கம்பெனிஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போது ஸ்டாக் போனஸ் வந்து எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸை வந்து ரிவார்ட் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் வந்து ரிவார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இதில் எந்த விதமான மானிட்டரி வேல்யூவில் வந்து அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. பட் அவங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா அலாட்மெண்ட் அதிகமாகுது.
இப்போ கம்பெனி பொறுத்தவரை என்னன்னா அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிவிடெண்டாக கொடுக்கறத விட இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக வந்து போனஸ் ஷேர்ஸாக கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து எந்த விதமான இதுவும் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. பட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஏதாவது வந்து அவங்களுக்கு திரும்ப செஞ்ச மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து அமையும். ஸோ இது பேசிக்லி எசென்ஷியலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணல ஒரு கம்பெனியோட கிரெடிட் வர்த்தினஸ், அதாவது அந்த கம்பெனி பற்றின ஒரு கிரெடிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வந்து இருக்கும். ஓகே, இந்த கம்பெனி நல்லா பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஸ்டாக் ஸ்பிளிட் எதுக்காக பண்ணுறாங்க கம்பெனிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணல அந்த ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியாகும். ஸோ கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஷேர் ப்ரைஸ் கம்மியாகல நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அது லிக்விடிட்டி, அந்த ஷேரோட லிக்விடிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ லிக்விடிட்டி பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஆர்சிடிசி இருக்காங்க. ஐஆர்சிடிசியோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ரீசெண்டாக வந்து 5:1 ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதோட ரீசன் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட ஷேர் ஆல்ரெடி 4,000 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எங்களுக்கு எப்படியாவது வந்து 1,000 rupees கம்மியாக கொண்டு வரணும், அப்போ தான் வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால அவங்க கம்மி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டியும் வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கும் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன்ஸ் வந்து எதுக்காக வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதே மாதிரி எதுக்காக வந்து ஸ்டாக் பிரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு கன்க்ளூட், இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கொண்டு வர போகிறதில்ல. பட் இது பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐதர் வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லாட்டி கம்பெனியோட கிரெடிபிலிட்டி, அதாவது கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா வந்து க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட லிங்க் வந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட் பற்றின நியூஸ், ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸை எடுக்கலாமே தவிர இது எந்த விதமான பை ஆர் சேல் டிப்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்கல. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.